பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு டால் ரெசிபி செய்கிறேன். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒன் பாட்டாக. இப்போ பாருங்கள், பைத்தியம் பருப்பு இது குக்கரில் போட்டு நான் கழுவிட்டு வந்துடுறேன். இது பாருங்கள், நான் பருப்பை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு அதில் இந்த பூண்டு, கேரட், காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தாங்க, தக்காளி, இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுட்டு, தண்ணி மெஷர்மெண்ட் இல்லைங்களா? ஆமாம், திட்டமாக வேக வைக்கிறதுக்கு ஒரு 3/4 கப்பு தண்ணி விட்டு இப்போ மஞ்சத்தூள் போடணும். இருங்க, மஞ்சள் பொடி இது போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கலந்துட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 2 விசில் விடலாம். தாளிக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, அப்படி மலர்ந்து வெந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த கரண்டியில் இப்படி போட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிடணுமா? ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு. சால்ட் இன்னும் சேர்க்கலைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்டுக்கலாம். மைல்டாக இருக்கும். பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ சால்ட் இதுக்கு கலந்துக்கலாம். கலந்துன்னு வச்சுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். என்னென்ன போடுவீங்க? இதில் வந்து கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. காரம் வந்து இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாய். ஆமாம், இப்போ இந்த கடுகு நல்லா போக வந்துட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம், பொரிஞ்சதும் இந்த 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொட்டிக்கலாம். ஒர்க்கிங் உமன் பேச்சுலர்ஸ்க்குலாம் ஈஸி ரெசிபி இல்லை? ஆமாம், இது குக்கரில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செமியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி இந்த கரண்டிலே இப்படி சேர்த்துக்கின்னு அவ்வளோதான். நல்லா மெலிசாக தோசை செஞ்சு அதுக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி, இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது குக்கரில் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணிக்கலாம், இல்லை தோசை பண்ணிக்கலாம். ஈஸிங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.